கிராஜுவேஷனுக்கு நாளைக்கு 1 crore இல்லை 50 lakhs ஈஸியாக தேவைப்படலாம். அதுக்கு உங்களோட சைல்டோட இயர்லி ஏஜ்லேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும். ஹெல்த் கேர் சர்வீசஸ்க்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலியமாக கூட கவர் பண்ணலாம். இந்த சைல்டு எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது சைல்டோட இயர்லி ஏஜ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி லம்சம் கார்பஸ் கிரியேட் பண்ண எதர் எஸ்ஐபியாவோ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ நீங்கள் இயர்லி ஏஜை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சேம் ஏஜ் 1 yearல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 21,743 rupees நீங்கள் ரெகுலராக எஸ்ஐபி பே பண்ணுறீங்க. அப்படி பே பண்ணும்போது 2 crore கார்பஸ் நீங்கள் ஏஜ் 21ல கிரியேட் பண்ண முடியும் சைல்டுக்காக. இதே எஸ்சிபி 5 years இன்வெஸ்ட் பண்ணும்போது 45,000 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ 45,000 rupees லிமிடெட் பீரியட் எஸ்சிபி மூலமா 5 years பே பண்றீங்க. 5 years பே பண்ணதுக்கு அப்புறம் 16 years வெயிட் பண்றீங்க. ஸோ எண்ட் ஆஃப் 21 yearல 2 crore கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும். சைல்டோட எஜுகேஷனுக்கும் மேரேஜுக்கும் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எஸ்ஐபி ஆர் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெகுலராக லாங் டேர்ம் கன்டினியூ பண்ணீங்கன்னா இந்த கார்பஸை கண்டிப்பாக உங்களால் கொண்டு வர முடியும். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சைல்டு எஜுகேஷனுக்கும் மேரேஜுக்கும் லம்சம் கார்பஸ் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் போர்ட்ஸ் இருக்கு. ஸ்டேட் போர்ட்லேருந்து ஐபி வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷன் காஸ்ட்டும் மாறுது. இன்னைக்கு ப்ரீகேஜிக்கே லேக்ஸ்ல பே பண்ண வேண்டியதும் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் த எஜுகேஷன் சிஸ்டம். நீங்க கிராஜுவேஷனுக்கு நாளைக்கு 1 crore இல்லை 50 lakhs ஈஸியாக தேவைப்படலாம். அதுக்கு உங்களோட சைல்டோட இயர்லி ஏஜ்லேயே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் இது ரெண்டுத்துக்குமே இன்ஃப்ளேஷன் அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்கள் சைல்டோட இயர்லி ஏஜ்லேயே இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணி நீங்கள் சைல்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணலாம். ஹெல்த் கேர் சர்வீசஸ்க்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலியமாக கூட கவர் பண்ணலாம். இந்த சைல்டு எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது சைல்டோட இயர்லி ஏஜ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி லம்சம் கார்பஸ் கிரியேட் பண்ண எதர் எஸ்ஐபியாவோ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ நீங்கள் இயர்லி ஏஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண பாருங்க. ஸோ எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணால் அந்த கார்பஸை அச்சீவ் பண்ண முடியுன்றத கால்குலேஷன் வைஸ் பார்க்கலாம். சைல்டோட ஏஜ் 1 year இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ கார்பஸ் கிரியேட் பண்ணலாம். சைல்டோட ஏஜ் 18th yearல நீங்கள் கார்பஸை விட்ரா பண்ணுறீங்க. சைல்டோட கிராஜுவேஷனுக்காக நீங்கள் அந்த மணியை யூஸ் பண்ணுறீங்க. இந்த 1 crore கார்பஸை நீங்கள் ரெகுலர் எஸ்ஐபி மூலியமாக கிரியேட் பண்ணலாம். ரெகுலர் எஸ்ஐபினா மந்த்லி பேசிஸில் ரெகுலராக பே பண்ணுவீங்க. ஸோ சைல்டோட ஏஜ் 1 yearல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 18th yearல தான் விட்ரா பண்ணுறீங்க. 18 years நீங்கள் ரெகுலராக பே பண்ணுவீங்க. ஸோ அப்படி பே பண்ணும்போது நீங்கள் மந்த்லி எஸ்ஐபி 16,024 rupees நீங்கள் மந்த்லி பே பண்ணுவீங்க. ஸோ 16,024 rupees மந்த்லி ரெகுலராக பே பண்ணும்போது 1 crore கார்பஸை 18th yearல நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் 13% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸில். இதே சேம் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸில் லிமிடெட் பீரியட் எஸ்ஐபி போறீங்க அப்படின்னா இதே 5 years கூட பே பண்ணுறீங்க அப்படின்னா 31,648 rupees நீங்கள் பே பண்ணணும். 5 years பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 13 years நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. 18th yearல உங்கள் கார்பஸை நீங்கள் லம்சமாக சேம் 1 crore எடுத்துக்கலாம். இதே 10 years லிமிடெட் பீரியட் எஸ்ஐபினா நீங்கள் 20,181 rupees நீங்கள் பே பண்ணணும். 10 yearsக்கு பே பண்ணுவீங்க. அப்புறம் 8 years வெயிட் பண்ணுவீங்க. எண்ட் ஆஃப் 18th yearல 1 crore கார்பஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ லிமிடெட் பீரியட் எஸ்ஐபின்றது நீங்கள் ஷார்ட் டியூரேஷனில் நிறைய மணி பே பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். நான் ரெகுலராக எஸ்ஐபி பண்ணுறவங்க மந்த்லி எஸ்ஐபியை பே பண்ணலாம். இல்லை என்கிட்ட லம்சமாக ஒரு மணி இருக்குது, அதை நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு 18th yearல தான் விட்ரா பண்ணுறேன் அப்படின்றவங்க ஸோ சேம் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸில் இன்னைக்கு 14.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த சேம் 1 crore கார்பஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரெகுலர் எஸ்ஐபி, லிமிடெட் எஸ்ஐபி ஆர் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணலாம். உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட சர்ப்ளஸ் பண்ணிக்கு ஏற்ற மாதிரியும் இந்த கிராஜுவேஷனுக்கு இந்த மாதிரி மந்த்லி எஸ்ஐபியில் பிளான் பண்ணுங்கள். இல்லை லம்சமாகவும் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். சைல்டோட மேரேஜுக்கு நான் 2 crore கார்பஸ் கிரியேட் பண்ண நினைக்கிறவங்க இதே மாதிரி எஸ்ஐபியில் பிளான் பண்ணலாம். இதுக்கும் சேம் நீங்கள் லிமிடெட் பீரியட் எஸ்ஐபி, ரெகுலர் எஸ்ஐபி அண்ட் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ சேம் ஏஜ் 1 yearல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 21,743 rupees நீங்கள் ரெகுலராக எஸ்ஐபி பே பண்ணுறீங்க. அப்படி பே பண்ணும்போது 2 crore கார்பஸ் நீங்கள் ஏஜ் 21ல கிரியேட் பண்ண முடியும் சைல்டுக்காக. இதே எஸ்சிபி 5 years இன்வெஸ்ட் பண்ணும்போது 45,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ 45,000 rupees லிமிடெட் பீரியட் எஸ்ஐபி மூலிமா 5 years பே பண்ணுறீங்க. 5 years பே பண்ணதுக்கப்புறம் 16 years வெயிட் பண்ணுறீங்க. ஸோ எண்ட் ஆஃப் 21 yearல 2 crore கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி 10 years இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 28,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எஸ்ஐபியில். 11 years அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறீங்க. சேம் 2 crore கார்பஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. சேம் 2 crores உங்களால் லம்சம் மணி இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா இப்போ 20 lakhs உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சா ஒன் டைமாக நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். 21 years கழிச்சு அதை 2 crore கார்பஸாக கிரியேட் பண்ணலாம். ஸோ 20 yearsல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 10 times அது மணி க்ரோ ஆகுது. 13% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு 2 crores கார்பஸாக ஏஜ் 21ல நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சைல்டோட எஜுகேஷனுக்கும் மேரேஜுக்கும் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எஸ்ஐபி ஆர் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெகுலராக லாங் டேர்ம் கன்டினியூ பண்ணிங்கன்னா இந்த கார்பஸை கண்டிப்பாக உங்களால் கொண்டு வர முடியும். கஸ்டமைஸ் சைல்டு எஜுகேஷன் ஆர் ஃபியூச்சர் பிளான்ஸ் வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.